அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை பொழுதில் உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த காலை பொழுதில் திரும்பவுமாக ஆறுதல் வார்த்தையின் மூலமாக உங்களை உற்சாகப்படுத்துவது எங்களுக்கு பெருத்த மகிழ்ச்சி. ஆண்டவருடைய ஊழியத்தை இப்படியாக நிறைவேற்றுவது அவருக்கு உகந்ததாக இருக்கிறது. இந்த நாளுக்குரிய வேத வசனத்தை நாம் வாசிப்போம். சங்கீதங்களின் புத்தகம் 30வது அதிகாரம் 11வது வசனம். என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர், என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் இரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினீர். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனங்களே, இங்கு சங்கீதக்காரனாகிய தாவீது தன்னுடைய அனுபவங்களை பாடலாக அவர் எழுதி கொண்டு வருகிறார். தாவீதினுடைய வாழ்க்கையில் அநேக சத்துருக்களும் அநேக சமயத்தில் அவர் மரணத்துக்கு நேராக சென்ற நேரங்களும், அநேக சமயத்தில் அவர் துரத்தப்பட்டு எதிரிகள் பின்பதாக துரத்தி கொண்டு வந்து கொண்டிருப்பார்கள். தன்னுடைய ஜீவனை காப்பாற்றிக் கொள்வதற்காக காடு மலை என்றெல்லாம் அவர் ஓடிக்கொண்டிருந்தார். இப்படி ஓடிக்கொண்டிருக்கிற சமயத்தில் அநேகர் இவரை பார்த்து ஏளனமாக சிரித்தார்கள். இவன் எப்படி நாயை போல் ஓடிக்கொண்டிருக்கிறான் பார், நிலையற்றவனாக அலைந்து கொண்டிருக்கிறான் பாருங்கள் என்று சொல்லி இன்னும் பல வார்த்தைகளால் அவரை நேருக்கு நேரே கூட அவரை சபித்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளெல்லாம் அவர் கடந்து வந்து கொண்டிருக்கிற போது ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையில் என்றைக்கு அற்புதம் செய்வார் என்று சொல்லி வாயை திறந்தால், வாயை மூடினால் ஆண்டவரை பார்த்து புலம்பிக் கொண்டே இருப்பார். ஆண்டவர் என் கண்மலை, என் துருகம், என் கோட்டை, நான் நம்பினவர், ஆண்டவரே என்னை விடுவிப்பீர், என் சத்துருக்கள் கையிலே என்னை ஒப்புக்கூடாது இருப்பீர் என்று சொல்லி இவர் புலம்பிக் கொண்டே இருப்பார். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனங்களே, இப்படி புலம்பிக் கொண்டிருந்தவர் வாழ்க்கையில் ஆண்டவர் அவர் மேல் கோபமாக இருக்கிறது போலவும் சுற்றியுள்ள சூழல்கள் அப்படியாக காண்பித்துக் கொண்டிருந்தது. ஆனால் அவர் சொல்கிறார், அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், எனக்கு சந்தோஷத்தை ஆண்டவர் தந்தார் என்று சந்தோஷமாக அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். இந்த இடத்துல கூட அப்படிதான் சொல்கிறார், என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனங்களே, தாவீதை போல நீங்களும் புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களா? உங்களுடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகளை குறித்து, உங்கள் பிள்ளைகளுடைய நிலைமைகளை குறித்து, உங்கள் எதிர்காலங்களை குறித்து, உங்களுக்கு எதிர்பார்க்கிற அற்புதங்கள் நடக்கவில்லை என்று சொல்லி அந்த அற்புதங்களுக்காக ஏங்கி போய் புலம்பிக் கொண்டு இன்றைக்கு நீங்கள் அழுது கொண்டிருக்கிறீர்களா? தாவீதினுடைய புலம்பலை களிப்பாக ஆனந்தமாக மாற பண்ணினது உண்மையானால் உன்னுடைய வாழ்க்கையிலும் அதே அற்புதங்களை ஆண்டவர் செய்வார். அது மட்டுமல்லாமல் இங்கே சொல்லுகிறார், என் இரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினேர். இரட்டு துக்கத்தை குறிக்கிறது. துக்கத்தோடு ஒவ்வொரு நாளும் இருப்பார். அதை ஆண்டவர் எடுத்து போட்டு இன்றைக்கு மகிழ்ச்சியை அவருக்கு கொடுத்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கையிலும் அதே மகிழ்ச்சியை கொடுப்பார், ஆனந்த களிப்பை கொடுப்பார். கர்த்தர் தாமே உங்களுடைய வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றுவாராக. ஆமென்.